ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். நேற்று குட்டியான எபிசோட் கொடுத்துட்டேன். ஐம் ஸோ சாரி, ரியலி சாரி. நான் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் கொஞ்சம் பெருசாக கொடுக்கறதுக்கு ட்ரை தான் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிட்டில் ஸ்பேஸ் காதல் பார்க்கலாமா? ஜியான் ஃபேமிலியில் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்புறம் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிருப்பாங்க. ஸோ இப்போ டேஹுக் ரூமில் தான் ஜங்குக்கு மட்டும் தனியாக பெட்டில் உட்காந்துட்டு பவுட் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூமோட வாசலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் குக்கி ஏஞ்சல் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கத்தி கேட்குறாங்க. அங்கே குக்கி இப்போ தானே வந்தேன், ஜஸ்ட் 5 minutes இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குக்கி ஆனால் குக்கிக்கு ஆல்ரெடி ஏஞ்சல் ரொம்ப தேடுதே அப்படின்னு குக்கி சொல்லிட்டு பவுட் பண்ணிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ தான் பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. டேயாங்க வெளியில் வராங்க. டேயாங்க பார்த்தோன்னே தான் குக்கி ஃபேஸில் ஒரு ஸ்மைலே வருது. டேயாங்க குக்கி என்ன குக்கி இது 5 நிமிஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு முன்னாடி உட்காடுறாங்க. அவங்க ஹேரை ட்ரை பண்ணிக்கிட்டே டவலை வச்சு அப்படி தொடச்சிட்டே அப்படி உட்காடுறாங்க. உடனே குக்கி நான் ஏஞ்சல் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் 5 நிமிஷம் தானே ஆச்சு குக்கி. அது பரவாயில்ல, அது என்னவோ தெரியல, ஏஞ்சல் எப்போல்லாம் என் பக்கத்தில் இல்லையோ அப்போல்லாம் குக்கி ஏஞ்சலை ரொம்ப மிஸ் பண்ணுறா. அதனால ஏஞ்சல் குக்கியை விட்டு எங்கேயுமே போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பவுட்டோட பார்க்க உடனே ஜங்குக்கு டேவாங்க அவ்வளோ மிஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க குக்கி அப்படின்ற மாதிரி டிங்குன்னு தலையாட்டுறாங்க. டேயாங்க அப்போ தான் அந்த தோற்றத்தில் அப்படி விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கோட முடியும் அப்படியே கோதி கொடுத்துட்டு அப்படியே அவங்க ஃபேஸில் குட்டி ஸ்மைல் வருது. ஸோ அப்படியே கோதி கொடுத்துட்டு கையை பின்னாடி எடுக்கலான்னு வரதுக்குள்ளே ஜங்குக்கு அந்த கையை பிடிச்சிட்டே அவங்க கிட்ட இழுக்கிறாங்க. அவங்க நிமிஷம் பயந்து போயிட்டாங்க, கீழே விழுந்துருமோ அப்படின்னு கீழே விழுந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் சேஃபாக ஜங்கு கீழே பெட்டில் படுக்க ஜங்குக்கோட மேலே டேயாங்க லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படிதான் இப்போ ஜங்குக்கு அப்படி பதட்டத்தில் கண்ணை மூடி வச்சிருப்பாங்க. இப்படிதான் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கோட ஃபேஸும் அவங்களோட ஃபேஸும் ஒரு இன்ச்சு ரொம்ப கிட்டதான் இருக்கு. உடனே டேயாங்க ஒரு நிமிஷம் நான் பயமுடுத்திட்டேன் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குக்கியோட செஸ்ட்லேயே ஒரு அடி அடிக்க, சும்மா விளையாட்டாக ஒரு அடி அடிக்க இன்னும் குக்கி டேயாங்க பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு டேயாங்க அப்படியே கிட்ட அழுத்துட்டு அவங்க அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேயாங் ஜங்குக்கு டேகுக்கு ரெண்டு பேருமே ஒரு பேஷனேட்டான ஒரு கிஸ்ஸு. டேயாங்கும் ஜங்குக்கு திரும்ப கிஸ் பண்ண 2 பேர்த்தோட ஹார்ட் பீட்டு 2 பேர்த்துக்குமே கேட்குது. அந்தளவுக்கு எத்தனை தடவை கிஸ் பண்ணாலும் அந்த பதட்டம் மட்டும் போக மாட்டேங்குது. ஹார்ட் பீட் அப்படி ரேசப் ஆகிட்டே இருக்குது. அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க பேஷனேட்டான ஒரு கிஸ்ஸு. ஜங்குக்கு டேயாங்கோட இடுப்பை சுற்றி அப்படி ஃபுல்லாக கை போட்டு டேயாங்க இன்னும் கிட்ட எழுத்து நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 minutes வரைக்குமே இந்த கிஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் மூச்சு விட முடியலன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஜங்குக்கு பின்னாடி வந்திருப்பாங்க. அப்படியே மூச்சு ஹெவியாக வாங்கிட்டே இருக்க ஜங்குக்கு டேயாங்க பார்த்து சிரிச்சுட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் ஒரே ஒரு பேட்ச் மட்டும் கொடுத்துட்டு சரி கீழே படுக்கலாம், இப்போ ஜங்குக்கு மேலே தானே படுத்திருக்காங்க, சரி கீழே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுக்க போகிறதுக்குள்ளே எனக்கு வேணாம் எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கேயும் போகலை குக்கியும், பக்கத்தில் படுக்க போகிறேன். வேண்டாம் இப்படி என் மேலேயே படுத்துக்கோ. ஆனால் உனக்கு உடம்பு வலிக்கும். வேண்டாம், நான் கீழே படுத்துக்கிறேன், பக்கத்தில் படுத்துக்கிறேன். வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையாட்டிகிட்டே இருக்காங்க. உடனே டேயாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஃபேஸ், ஃபேக்காக சேடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுக்கோல, அந்த மாதிரி வச்சுட்டு சொல்கிறாங்க. இது பார்க்கவும் ஏஞ்சல் சேடான இப்படி குக்கியால் தாங்கிக்க முடியவே முடியாதுல்ல. அந்த குட்டி பவுட்டு பார்த்தோன்னே ஜங்குக்காக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே பக்கத்தில் டேயாங்க அவங்களே டேயாங்க பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறாங்க. டேயாங்க சிரிக்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து. ஆனால் சிரிப்பு ஒரு நிமிஷத்தில் போயிடுது. ஏன்னா பக்கத்தில் படுக்க வச்சுட்டு உடனே ஜங்குக்கு போய் டேயாங்க மேலே ஓவர் ஆகுறாங்க. ஸோ டேயாங்க மேலே படுக்கிறாங்க. டேயாங்க குக்கி அப்படின்ற என்ன அப்படின்ற மாதிரி கேட்க வராங்க. அவங்களுக்கு வார்த்தை வாயிலிருந்து வரல. குக்கியே அப்படியே டேயாங்கோட ஃபோர்ஹெட்டில் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்னத்தில், அதுக்கப்புறம் மூக்கில், அவங்களோட சின்னலன்னு மாற்றி ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேயாங்க ஃபேஸில் அவங்களே அறியாமல் பெரிய ஸ்மைல் வருது. ஏஞ்சல் ஐ லைக் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம குக்கி சொல்கிறாங்க. டேயாங்க இது கேட்கும்போது அவங்க மனசுக்குள்ளே என்னமோ பண்ணுது, அப்படியே ஒரு பெரிய ஸ்மைலு வருது. டேயாங்க ஐ லவ் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே அப்படி நிறுத்திடுறாங்க. லவ் பண்ணுறாங்களா? இந்த 2 வாரத்தில் ஜங்குக்கு விழுந்துட்டாங்களா? அதுக்குள்ளே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ளே வருது. பதிலும் அவங்களே கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா குக்கி மாதிரி தன்னை ஒருத்தர் இப்படி பார்த்துக்கும் போது, தமிழ் இப்படி ஒரு பாசம் வச்சுருக்கும் போது யார் தான் விலக மாட்டா, யார் தான் லவ் பண்ண மாட்டா. அதனால எனக்கு அதை நினச்சி சிரிப்பு வருது. குக்கி ஐ லவ்
அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி கேட்குறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி க்யூட்டாக கன்ஃபியூஸ் ஆகி ஃபேஸை வச்சுட்டு கேட்குறாங்க. அங்கே இருந்துட்டு ஐ லைக் யூ லார்டுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இருந்துட்டு நிஜமாவா அப்படின்ற மாதிரி பெரிய பன்னி ஸ்மெல் வருது. பிரைட்டாக இருக்குது அப்படி ஃபேஸே பெட்ரூமஸ் லைட் மாதிரி அப்படி கேட்க வந்துட்டு அங்கே இருந்துட்டு நிஜமா தான், அது மட்டும் கிடையாது, இதோ இந்த ஒத்தட்டுக்கு கீழே இருக்க மச்சம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு அவங்க மச்சத்தை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்க்க முடியல. எப்படி நம்மளோட மச்சத்தை நம்மளையும் பார்க்க முடியும் கண்ணாடி இல்லாமல்? முடியல. ஒன்று டேயாங்கோட ஜங்குக்கோட ஃபேஸில் ஒரு பவுடர் வருது. ஒன்று டேயாங்க இருந்துட்டு அப்படி ஜங்குக்கோட சீக்ஸ்லேயே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு, ஐயோ என் புரிஞ்சு இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. குக்கிக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. அப்படி சிரிச்சுட்டு டேயாங்கோட மூக்கில் வந்துட்டு முத்தம் கொடுத்துட்டு, அப்புறம் ஏன் ஏஞ்சலும் ரொம்ப கியூட்டு தான், ரொம்ப ரொம்ப கியூட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேர் ஃபேஸ்லையுமே சிரிப்பு வருது. இப்போ 2 பேருமே இப்படி சிரிச்சிட்டு இருக்கு. எனக்கு மறுபடியும் அப்படியே அவங்களோட கண்ணத்தில் தான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரைட் சைட் கண்ணத்தில் ஒரு 10 தடவையாவது முத்தம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் கண்ணத்துலேயும் ஒரு 10 தடவை முத்தம். எனக்கு சிரிப்பு அடக்க முடியல, சிரிச்சிட்டே இருக்காங்க. சிரிப்புனா அந்த சிரிப்பு கிடையாது, ஒரு வெக்கப்பட்டு இல்லை ஒரு சந்தோஷத்தில் ஒரு சிரிப்பு ஒன்று தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு. சிரிச்சிட்டே இருக்க உடனே அவங்க வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணோடனே நம்ம குக்கி வந்து பவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது லிப்ஸில். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க போயிட்டு அந்த பவுட்டி லிப்ஸ்லேயே வந்து கிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் டேயாங்க ஜங்குக்கோட ஃபேஸ்லேயே வந்து ஒரு ஸ்மைல் வருது. இன்னும் குக்கி இருந்துட்டு டேயாங்க பார்த்து, ஏஞ்சல் எனக்கு ஒன்று தெரியுமா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங்க இருந்துட்டு நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே குக்கி எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே திரும்ப டேயாங்க கிஸ் பண்ண போக அப்படி விரல வச்சு டேயாங்க வந்து தடுத்துடுறாங்க. ஜங்குக்கோட லிப்ஸ் மேலே விரல வச்சிடுறாங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி. உடனே டேயாங்க இருந்துட்டு, குக்கி போதும், இன்னைக்கு 20 தடவை ஆல்ரெடி என்னை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குக்கி இருந்துட்டு அவங்க கை வச்சிருக்காங்கல்ல லிப்ஸ் மேலே, அந்த இதுலேயே வந்து கிஸ் கொடுக்குறாங்க. டேயாங்க வந்துட்டு திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே தலையாட்டுறாங்க, கையும் எடுத்துடுறாங்க. எனக்கு இருந்துட்டு இருந்தாலும் எனக்கு இன்னும் பண்ணணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து பெரிய பெரிய பவுட் பண்ணுறாங்க. உடனே டேயாங்க இருந்துட்டு, இங்கே பாரு குக்கி, ஏஞ்சலோட லிப்ஸை பாரு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து டேயாங்கோட லிப்ஸை பார்க்குறாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது லைட்டாக வீங்கி போய் அது காயம் தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. உடனே நம்ம குக்கி டேயாங்க பார்த்து, வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னுட்டு அவங்க இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி. நம்ம குக்கியும் அவங்களோட இது இருக்க கட்டவிரல் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட அந்த பிங்கி சாஃப்ட் லிப்ஸில் லைட்டாக தேய்ச்சி கொடுக்குறாங்க. அது வலி போகிறதுக்கு அப்படி தேய்ச்சி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, சாரி ஏஞ்சல், குக்கியால் தானே ஏஞ்சலுக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நெட்டியாக இருந்துட்டு, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. நீ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி மெதுவாக எப்படி சொல்கிறது, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு குட்டி பேட்ச் மட்டும் டேயாங்க லிப்ஸில் கொடுக்குறாங்க. ஏன்னா அதிகமாக பண்ணால் டேங்க் வலிக்கும்ல, அதனால இன்னும் டேயாங்க இருந்துட்டு இப்படி சிரிக்கிறாங்க. இதை பார்க்கவும் டேங்க் சிரிப்புறது சிரிக்கிறாங்க. உடனே டேயாங்க இருந்துட்டு, சரி குக்கி கீழே படு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குக்கி இருந்துட்டு, அப்போ நிஜமானுமே நான் இன்னைக்கு ஏஞ்சலோட லிப்ஸை கிஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்க இருந்துட்டு சிரிப்பு வந்துடுது. சிரிச்சுட்டே ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து ஒரு லாங் பேட்ச் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி தலையாட்ட ஒன்று ஜங்குக்கும் சமத்து குழந்தையாட்ட சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படி பவுட்டர் இன்னும் ஃபேஸை விட்டு போகல, பவுட்டரோட அப்படி டேயாங்க பார்த்து, அப்போ ஏஞ்சல் நான் இங்கே கிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டேயாங்கோட கழுத்தை காமிக்கிறாங்க. டேயாங்க இருந்துட்டு, என்னது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, நான் இது நல்லா இருக்கும், ஏஞ்சலோட கழுத்தில் கிஸ் பண்ணதே இல்லை, ஒரு தடவை பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்க வந்துட்டு அப்படியே பதட்டமாகுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படின்னு நர்வஸ் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு, குக்கி எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு, நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்க வந்துட்டு, ஆமாம் எனக்கு தூக்கு வருது குக்கி அப்படின்ற மாதிரி பவுட்டோட சொல்கிறாங்களா. ஒன்று ஜங்குக்கு வந்து பெரிய பன்னி ஸ்மெல் வருது. ஏன்னா டேயாங்கோட பவுட்டு பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கு இருந்துட்டு சம்மத பிள்ளையா அப்படியே வந்து பக்கத்தில் டேயாங்கோட பக்கத்தில் படுத்திக்கிறாங்க. டேயாங்க போயிட்டு அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு ஜங்குக்கோட பக்கத்தில் போய் ஜங்குக்கோட செஸ்டில் வந்துட்டு தன்னோட தலையை வச்சுட்டு ஜங்குக்கோட வயிற்றை சுற்றி இப்படி கையை போட்டு படுத்துக்கிறாங்க. நம்ம குக்கியும் டேயாங்கோட இடுப்பு சுற்றி அப்படி கையை போட்டு கெட்டியமாக கிட்ட எழுத்து பிடிச்சிக்கிட்டு டேயாங்கோட இது இருக்கிற உச்சந்தலையில் வந்து
வந்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு குட் நைட் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே பொசிஷனில் அப்படியே நல்லா கட்டி பிடிச்சி 2 பேரும் பட்டு தூங்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு 2 months போயிடுச்சு. ஆமாம், 2 months போயிடுச்சு. இந்த 2 மாதத்தில் வந்து நிறைய லவ். ஏன்னா ஹுக் 2 பேர் வந்து ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க பாண்டு வந்துடுச்சு. நிஜமானுமே ஒருத்தர் விட்டுட்டு இன்னொருத்தங்களால் இருக்க முடியாது. 2 பேரும் அவ்வளோ லவ்வபிளான டூவபிளான கப்புள்ஸாக மாறிட்டாங்க. ஸோ இதை பார்க்கும்போது மற்றவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு அவங்க எப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. பட் இவங்க லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கம்போஸ்டாக காமாக சூப்பராக போயிட்டுருக்கு. டேயாங் வந்து ஜங்குக்கு ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தோட சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜங்குக் டேயாங் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. டேயாங்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் வந்து வெளியில் போகிறது, பீச் போகிறது, பார்க் போகிறதுன்னு நிறைய வெளியில் சுற்றுவாங்க. 2 பேரும் அவுட்டிங் போகிறது, டேட் எல்லாமே பண்ணுவாங்க. ஜாலியாக வெளியில் போயிட்டு டேயாங் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டேயாங் இப்போ தான் தன்னோட வாழ்க்கையவே ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட க்யூட்டான ஹஸ்பண்ட் கூட. ஸோ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக காமாக சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கட் பண்ணால் கரண்ட்டாக வந்து கிச்சனில் தான் டேயாங் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே வந்துட்டு ஜிமினாவும் வைனும் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு மற்ற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்து அவங்க கூட பேசிட்டே குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு பேசுறது நிப்பாட்டிடுறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து டேயாங்கோட பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணி அவங்க இடுப்பு சுற்றி கையை போட்டு டேயாங் வந்து ஹக் பண்ணியிருக்காங்க. யாராக இருக்க முடியும், அஃப்கோர்ஸ் நம்ம குக்கி தான். ஸோ வந்து இப்படி டேயாங் வந்து பின்னாடி இருந்து வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மற்றவங்க 2 பேரும், அதாவது ஜிமினாவும் வைனும் வந்துட்டு அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து அவங்களோட டெய்லி காலையில் தான் நடக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பழகி போயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க எதுவும் கண்டுக்கல. ஸோ அவங்க பாட்டு குக் பண்ணிட்டு இருக்கு. டேயாங் வந்துட்டு இப்போ தான் வந்து டேயாங்கோட ஃபேஸில் வந்து ஒரு சிரிப்பு வருது, பெரிய சிரிப்பு வருது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குக்கி வந்து காலையில் எப்போவுமே எந்திரிச்ச உடனே டேயாங்க தேடி கிச்சனுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டேயாங் கிச்சனில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேயாங்க தேடி வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். டேயாங் வந்துட்டு குட் மார்னிங் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஜங்குக்கு எடுத்துட்டு டேயாங்க இன்னும் நல்லா இறுக்கமாக பிடிச்சி கிட்ட எடுத்துட்டு அவங்களோட ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் டேயாங்கோட நெக்கில் வச்சு அப்படியே ஃபுல்லாக அப்படி இப்படி சொல்கிறது உள்ளே போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க ஃபேஸை வச்சு அப்படியே தேய்ச்சிட்டே இருக்காங்க. அவங்க டேயாங்கோட நெக்கில் அப்படியே வச்சுட்டு அப்படி இருந்து குக்கி சொல்கிறாங்க குட் மார்னிங் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி மார்னிங் ஸ்லீப்பி வாய்ஸில் சொல்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு அப்படியே திரும்பி ஜிமினாவையும் வைனையும் பார்க்குறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஹக்லேருந்து லைட்டாக மட்டும் பின்னாடி திரும்பி ஜங்குக்கோட சீக்ஸில் வந்து கிஸ் கொடுக்குறாங்க. அப்படி ஹக் பண்ண மாதிரியே தான் லைட்டாக ஃபேஸை மட்டும் திருப்பி ஜங்குக்கோட கணத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஜங்குக்கு ஃபேஸில் இப்போ தான் சிரிப்பு வருது, டேயாங்க்கும் சிரிப்பு வருது. உடனே நம்ம ஜங்குக்கு வந்து டேயாங்கோட நெக்கில் வந்து கிஸ் கொடுக்குறாங்க. டேயாங்கோட நெக்கில் கிஸ் கொடுத்தோடனே டேயாங்க்கு வந்து இப்படி வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது. இருந்தாலும் அந்த முதல்ல இருக்க சிரிப்பு போகவே இல்லை. அவங்க சிரிச்சுட்டே அப்படி வந்து மற்ற குக்கிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து த்ரூ அவுட் டேயாங் குக் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அப்படியே தான் பின்னாடி ஹக் பண்ண மாதிரி அப்படியே அவங்க ஃபேஸை வந்து டேயாங்கோட நெக்கில் வச்சுட்டு அப்படியே தான் நின்றுருப்பாங்க ஃபுல்லாக குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் குக் பண்ணி முடிச்சுட்டு தான் மேலே ரூமுக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்து மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் வைனும் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே டேக்குக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு எப்பவுமே குக்கி ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அது அவங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே வந்து ரூமில் பார்த்தா டேயாங் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு இப்போ பாத்ரூம் டோருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு குக்கி நான் கீழே போகிறேன் நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு போகிறதுக்குள்ளே உள்ளன்னு சத்தம் கேட்குது. இல்லை ஏஞ்சல், நான் ஏஞ்சல் கூட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் இருந்துட்டு சரி நான் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு கீழே ஓகே அப்படின்ற மாதிரி உள்ளேருந்து கத்துறாங்க. உடனே சரி சொல்லிட்டு டேயாங்க போய் பெட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது, பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. டேயாங்க பார்க்குறாங்க. நான் டேயாங்க வெளியில் வரல, தலையை மட்டும் இப்படி வெளியில் விட்டு டேயாங்க பார்க்க டேயாங்க இருந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு இருந்துட்டு ஷர்ட் மறந்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சோஃபாவை காமிக்கிறாங்க. பார்த்தா சோஃபாவில் வந்து ஜங்குக்கோட ஷர்ட் இருக்கும். டேயாங்க வந்துட்டு அவ்வளோதானே வந்து எடுத்து போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஏஞ்சல் கண்ணை மூணு தான் நான் வருவேன். குக்கிக்கு அப்புறம் ரொம்ப சைஷையாக இருக்கும்ல அப்படின்னு க்யூட்டாக பப்பீஸ் வச்சுட்டு சொல்ல உடனே டேயாங்க்கு வந்துட்டு அப்படி சிரிப்பு வந்துடுது. அப்படி சிரிச்சுட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படி கண்ணை முடிக்கிறாங்க. நீ ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் சீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் வந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு ஜங்குக்கு அப்படி டேயாங்க பார்த்துட்டு அப்படி குடுக்குடுன்னு வெளியில் வந்து குடுக்குடுன்னு போய் சேட்டை போட்டு குடுக்குடுன்னு எடுத்து டக்குன்னு அப்படி சொல்கிறது குடுக்குடுன்னு ஓடி போய் டக்குன்னு போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஏஞ்சல் பார்த்துடக்கூடாதான், அதனால அவர்கிட்ட போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஓகே ஏஞ்சல் கண்ணெல்லாம்
கண்ணு தர அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு திறக்கலாமா அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. டேயாங் வந்து அப்படி கண்ணு திறக்கிறாங்க. பார்த்தா ஜங்குக் ஷர்ட்லாம் போட்டாங்க. டேயாங்கும் எழுந்திரிச்சு ஜங்குக் பக்கத்தில் போய் கையை வச்சு அப்படி ஜங்குக்கோட ஹேரை வந்து அப்படி செட் பண்ணி விட்டுறாங்க. செட் பண்ணி விட்டுட்டு இப்போ பர்ஃபெக்ட் வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குக்கி போகிற மூலலாம் இல்லை. அப்படி குக்கி வந்து ஏஞ்சலோட கையை பிடிச்சிட்டு ஊன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. முடியாது அப்படின்ற மாதிரி டேயாங்க அப்படி டக்குன்னு பிடிச்சி அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க ஜங்குக்கு. டேயாங்கும் வந்து அப்படி ஜங்குக்கோட வயிற்று சுற்றி அப்படி கை போட்டு ஹக் பண்ணி அவங்களோட தலையெடுத்து அவங்களோட தலையை வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சு அப்படி சாஞ்சிக்கிறாங்க. ஜங்குக்கு டேயாங்க வந்து நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங்கோட சேஃபஸ்ட் பிளேஸ் வந்துட்டு ஜங்குக்கோட கைன்னு தான் சொல்லணும். அவங்க கைக்குள்ளே இருக்கும்போது அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். எப்போயுமே அவங்களுக்கு வந்து அவங்க கைக்குள்ளேயே இருக்கணும், ஜங்குக்கோட கைக்குள்ளேயே இருக்கணும். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் எப்பயுமே தன்னோட கைக்குள்ளே ஏஞ்சல் வந்து பிடிச்சியே வச்சிருக்கணும். ஏஞ்சல் வந்து தன் கைக்குள்ளேயே வந்து அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் ஜங்குக்கு ஆசை. ஸோ அப்படி இருக்க ஐ லவ் யூ ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே அவ்வளோதான், ஜங்குக்கு டேயாங்கோட ஹார்ட் வந்து துடிக்கிறது நின்று போயிடுச்சு ஒரு நிமிஷம். டேயாங்கு தெரியும் ஜங்குக்கு வந்து இது மீன் பண்ணி சொல்லலை, அவங்களுக்கு லவ்னா ஜங்குக்கு என்னன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்களோட க்யூட்டான ஹஸ்பண்ட் சொல்லும்போது அது என்னமோ உங்களுக்கு பண்ணுது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. டேயாங்க இருந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குக்கி இருந்துட்டு அப்போது ஏஞ்சல் குக்கியால் ஓப்பன் இல்லையா அப்படின்ற மாதிரி பின்னாடி ஹக்லேருந்து பின்னாடி வந்துட்டு டேயாங்கோட ஃபேஸை பார்த்து ஜங்கு கேட்க டேயாங்க இருந்துட்டு ஜங்குக்கோட முடியை வந்து அப்படி கோதி கொடுத்துட்டே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்து லவ் பண்ணுறேன், லவ் யூ லாட் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து ஜங்குக்கோட லிப்ஸில் வந்து ஒரு பேட்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து இதுதான் சான்ஸ்னு அப்படி டேயாங்கை பிடிச்சி இழுத்து அதை வந்து அப்படி கிஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. அது அப்படியே நல்ல ஒரு பேஷனேட்டான கிஸ்ஸாக போயிட்டுருக்கு. டேயாங் வந்துட்டு அவங்களோட கையை சுற்றி ஜங்குக்கோட கழுத்தை சுற்றி கை போட்டுக்கிறாங்க. ஜங்குக்கும் டேயாங்கோட வெஸ்ட்டை சுற்றி கை போட்டு டேயாங்க இன்னும் கிட்ட எழுது நல்லா 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு விட முடியல அப்படிங்கும் போது தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வராங்க. ஒருத்தர் பார்த்து சிரிக்க 2 பேர்த்துக்குமே மூச்சு விட முடியல. டேயாங்க வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து கண்ணை மூடிட்டு பயங்கரமாக மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்காங்களா. டேயாங்க வந்து அப்படி போயிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படி கப் பண்ணி பிடிச்சிட்டு குக்கி ஒன்று சொல்ல, நீ ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஜங்குக்கு வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு பெரிய பன்னி ஸ்மெல் காமிச்சிட்டு என்னென்ன குக்கி ஆச்சு அதனால தான் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க வந்து ஜங்குக்கோட கண்ணத்துலேயே வந்து முத்தம் கொடுக்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு குக்கி இருந்துட்டு அண்ணா ஏஞ்சலும் ரொம்ப க்யூட்டு தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு வந்து சிரிச்சுட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்கோட நோஸில் வந்து முத்தம் கொடுத்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் டேயாங்கோட லிப்ஸில் தான் மாற்றி முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க, பேட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மான்ற மாதிரி பேட்ச் கொடுத்துட்டே இருக்க டேயாங்க வந்து ஒரு கேட்டதுக்கு மேலே ஜங்குக்கோட செஸ்ட்ல வச்சு போது குக்கி கீழே ஜிம்மினா வாயின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நம்ம லேட்டாக போனால் நம்மளை திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் குக்கி இருந்துட்டு நோ அவங்க ஏஞ்சலை திட்டினா நான் அப்புறம் அவங்கள திட்டிடுவேன், ஏஞ்சல் யாரும் திட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நின்று டேயாங் திரும்பி டேயாங்க லிப்ஸில் மறுபடியும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. டேயாங் வந்துட்டு கடவுளே அப்படின்ற மாதிரி கத்திட்டு அப்படி தலையாட்டிட்டு ஜங்குக்கு பின்னாடியே போகிறாங்க. இப்போ கட் பண்ணால் நைட் டைம் தான். நைட் எல்லோரும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்தாச்சு. இப்போ டேஹுக் ரூமில் பார்த்தா 2 பேர் பெட்டில் உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த தடவை நான் ஜெயிச்சது வந்து டேயாங் தான். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து கத்திட்டு அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேன். ஜங்குக்கு வந்துட்டு அப்படி பவுட் பண்ணிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங் வந்துட்டு என்னாச்சு குக்கி அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கு குக்கி இருந்துட்டு குக்கி தானே வின் பண்ணணும், ஏஞ்சல் வின் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி பவுட்டி லிப்ஸ் வச்சுட்டு சொல்ல டேயாங் இருந்துட்டு ஒரு தடவை தானே நான் வின் பண்ணேன், ஒரு தடவை கூட நான் வின் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேயாங் பவுட் பண்ணது பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டேயாங்கோட பவுட்டி லிப்ஸில் போய் ஒரு லாங் பேட்ச் கிஸ் கொடுக்குறாங்க. டேயாங்க அப்படியே கண்ணை மூடி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண கிஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு குக்கி இருந்துட்டு நீ வின் பண்ணிக்கோ ஏஞ்சல், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏஞ்சல் சேடாக இருந்தால் அப்போ குக்கியும் சேட் ஆகிடும், அதனால் ஏஞ்சல் சேட் ஆகக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து டேயாங் போயிட்டு ஜங்குக்கோட கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்போனா குக்கி எப்பயுமே ஹாப்பியாக இருந்தால் ஏஞ்சலும் ஹாப்பியாக இருக்கும், அதனால் குக்கி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். குக்கி இருந்துட்டு குக்கி எப்பயுமே ஹாப்பி தான், குக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏஞ்சல்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பெரிய அந்த பன்னி ஸ்மைல் காமிக்க டேயாங் போயிட்டு அப்படி ஜங்குக்கோட ஃபேஸை வந்து அப்படி கையில் கப் பண்ணிட்டு அவங்களோட தம் ஃபிங்கர் எடுத்து ஜங்குக்கோட கன்னத்தில் அப்படியே தேய்ச்சி கொடுத்துட்டு, குக்கி உனக்கு ஒன்று தெரியுமா, நீ இப்படி ஸ்மைல் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ இல்லை 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 ஏஞ்சலோட பாக்ஸி ஸ்மைல் தான் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. அவனுக்கு குக்கி இருந்துட்டு இப்படி இல்லை ஏஞ்சல் இப்படி இப்படி பெருசா பெருசா அப்படின்ற மாதிரி பாக்ஸி ஸ்மைல் வச்சு காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. அது பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஜங்க் டேயாங்கோட ஃபேஸில் அந்த பாக்ஸி ஸ்மைல் வருது. அவங்க ஜங்குக்கு இருந்துட்டு இதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சு சிரிக்கிறாங்க. அப்படின்னு சிரிச்சுட்டு போய் டேயாங்கோட ஃபோஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. டேயாங்கோ அப்படி கண்ணு மூடி ஜங்குக்கோட லிப்ஸ் தன்னோட ஃபோஹெட்டில் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேயாங் லைட்டாக சிரிச்சுட்டு குக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட ஜங்குக்கு திரும்பி டேயாங்க பார்க்க டேஹுக்கு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ குக்கி இருந்துட்டு சொல்லி ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க இருந்துட்டு அது நீயும் மற்றவங்கள மாதிரி என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்து இல்லை 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 அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு மாட்டேன் நான் ஏன் ஏஞ்சலை விட்டுட்டு போகணும், நான் ஏன் ஏஞ்சலை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு அப்படியா அப்போ ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி அந்த பிங்கி ஃபிங்கர் இருக்கும்ல அந்த கட்சி சுண்டு வரல் அதை வந்து லிங்க் பண்ணுற மாதிரி காமிக்க ஒன்று ஜங்குக்கு வந்து அதை லிங்க் பண்ணி அவங்களோட கூட்ட வரைச்சி பிங்கி ஃபிங்கரோட லிங்க் பண்ணி ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிங்கி ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம டேயாங்க போய் ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க செஸ்ட்டில் வந்து டேயாங்கோட தலையை வச்சு ஜங்குக்கோட வயிற்றை சுற்றி கையை போட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு டேயாங்கோட இடுப்பை சுற்றி கையை போட்டு இன்னும் கிட்ட எழுத்து நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ குக்கி இருந்துட்டு ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிட டேயாங்க இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அது ஏஞ்சல் சேடாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க இருந்துட்டு அதான் ஏஞ்சலுக்கு குக்கி இருக்கான்ல அப்புறம் எப்படி ஏஞ்சல் சேடாக இருப்பேன், ஏஞ்சல் ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு இருந்துட்டு நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க இருந்துட்டு ஆமாம் நிஜமா தான், அது மட்டும் கிடையாது ஏஞ்சலுக்கு குக்கி மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு குக்கி இருந்துட்டு அவங்களோட ஃபேஸில் ஜங்குக்கு ஃபேஸில் வந்து குட்டி ஸ்மைல் வருது. பெரிய ஸ்மைலே வருது. அப்படி டேயாங்க கீழே கொஞ்சம் லைட்டாக டேயாங்க பார்த்துட்டு அப்படியே ஏஞ்சல் அப்போ ஏஞ்சலுக்கு வந்து குக்கி இருக்கா, குக்கிக்கு வந்து ஏஞ்சல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்கோட முதல்ல சிரிப்பு இருக்க கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, சந்தோஷமான கண்ணீர் தான். சந்தோஷத்தில் இருந்தால் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீமான சந்தோஷம் போகும்போது கண்ணீர் வரும்ல, அந்த கண்ணீர் தான். டேயாங்க வந்து ஜங்குக்கோட செஸ்ஸில் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அங்கே தானே சாஞ்சிருக்காங்க. அப்படியே முத்தம் கொடுக்க ஜங்குக்கு வந்து டேயாங்கோட உச்சந்தலையில் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படி இருக்க ஜங்குக்கு வந்துட்டு ஏஞ்சல் தூக்கம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ பரவாயில்ல, நான் என்னோட கிஸ்ஸை நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க க்யூட்டா. டேயாங்க அப்படி சிரிச்சுட்டு அப்படியே நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக்கோட செஸ்ஸில் தானே டேயாங்கோட தலை இருக்குது. அப்படியே நிமிந்து மேலே பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து டேயாங்க கீழே பார்க்குறாங்க. டேயாங்க வந்து லைட்டாக எம்பி ஜங்குக்கோட லிப்ஸையும் அவங்களோட லிப்ஸையும் அப்படியே டச் பண்ணி வைக்கிறாங்க. அது போதுமே நம்ம குக்கி அப்படியே வந்து கிஸ்ஸாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு பேஷனேட்டான ஒரு கிஸ்ஸு. 2 பேரோட ஹார்ட் பீட் எத்தனை தடவை கிஸ் பண்ணாலும் அது டப்பு 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 டப்புன்னு லப்பு டப்புன்னு அடிச்சுக்குது. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு வந்து குளிக்க போயிருக்காங்க. அந்த கேப்பில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜிம்மினா கூடயும் ஐன் கூடயும் பேசிகிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்திருக்காங்க ஹாலுக்கு. ஸோ லிவிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஆனால் இவங்க இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்ததில் ஜங்குக்கு கவனிக்கல. ஜங்குக்கு ஒரு குட்டி பவுட்டோட தான் கீழே வராங்க. உடனே வந்து நின்றுட்டு ஏஞ்சல் என்னோடய ஃபேவரட் ஷர்ட்டை நீ எங்கே வச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேயாங்க வந்து அப்படி நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து குட்டி பவுட்ரு இருக்கும். டேயாங்கோட லிப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. க்யூட்டாக இருப்பாங்கல்ல ஜங்குக்கு, அதனால அப்படி பார்த்துட்டு அதுதான் நான் ஆல்ரெடி பெட்டில் வச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக அப்படி ஃபேஸில் பெரிய சிரிப்பு வருது. உடனே துள்ளி குதிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு ஓடி போகிறாங்க. அப்போ கரெக்டாக படிக்கட்டில் காலில் வைக்கவும் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. மேல் படிக்கட்டிலேருந்து அப்படி கீழே விழுந்துட்டாங்க. ஜங்கு கீழே விழுந்து கிடக்குறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம டேயாங் ஜிம்மினா வைனு 3 பேருமே ஃப்ரோஸ். அவங்க 3 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிம்மினாவும் வைனு டக்குன்னு ஓடி போகிறாங்க. ஆனால் டேயாங்க்கு வந்து அங்கே மூச்சே நின்று போச்சு. கொஞ்சம் நேரம் ஆகுது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் டக்குன்னு ஓடி போய் பார்க்குறாங்க. கீழே வந்து ஜங்குக்கு வந்து படுத்திருக்காங்க.
அவங்க கண்ணை திறக்கல, கண்ணு மூடி இருக்கு, மண்டையிலேருந்து ஃபுல்லாக ரத்தம். அந்த ஹால் இந்த கீழே ஃப்ளோருக்குள்ளது ஃபுல்லாகவே ரத்தம். டேங்க்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கை தூக்கி தன்னோட மடியில் வச்சுட்டு குக்கி 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 அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஜங்கு கண்ணே திறக்கல. உடனே இவங்க 3 பேத்துக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 3 பேத்துக்குமே பயங்கரமாக அழுக வர ஆரம்பிச்சிச்சு. டேங்க் தான் ஜிமினாவை பார்த்து, ஜிமினா என்ன பார்த்துட்டே இருக்க, சீக்கிரம் அனுப்பிச்சிடும், எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மடியில் வச்சு அவங்க எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு எந்திரிக்கவே இல்லை. ஜிமினா உடனே வந்து நம்ஜுனுக்கு கால் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க. அப்போ டேயாங் தான் வந்து ஒயினை பார்த்து ஒயின் ஹெல்ப் பண்ணுவா, குக்கியை தூக்கி சோஃபாவில் உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லி 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு போய் சோஃபாவில் படுக்க வச்சிடுறாங்க. டேயாங் வந்துட்டு உங்கள் கையை எடுத்து ஜங்குக்கு அந்த கட்டாயம் இருக்குல்ல பின்னு தலையில், அது வந்துட்டு படித்து கையை வச்சு அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த பிளட் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க திரும்ப திரும்ப ஜங்குக்கு எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. குக்கி குக்கி கண்ணு தர குக்கி, குக்கி கண்ணு தர குக்கி அப்படின்ற மாதிரி அழுது எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. இது பார்க்க ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் கண்ணில் அழுக வருது. டேயாங்கோட பின்னாடி தட்டி கொடுத்துட்டு, டேயாங் ஒன்றும் இல்லை, நம்ஜனியா நீங்கள் இப்போ வந்துடுவாங்க, எல்லாம் சரியாக போயிடும், அழாத அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஜிமினா வந்து வராங்க. ஜிமினா வந்துட்டு டேயாங் அழுகாத டேயாங், நம்ஜனி அங்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். டேயாங் வந்து ஜிமினா பார்த்து நம்ஜனி என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜிமினா வந்துட்டு வந்துடுவாங்க, இப்படி சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. குக்கி குக்கி நீ கவலைப்படாத, நம்ஜனி அங்கே வந்துட்டு இருக்காங்க, உன்னை சரி பண்ணிடுவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கண்ணில் கண்ணீர் வடி இதில் டேயாங்க்கு அதை வந்து கையை வச்சு துடைக்கிறாங்க. ஆனால் அவங்க கை ஆல்ரெடி பிளட்டாக இருக்குது. அவங்க ஃபேஸ் எல்லாம் பிளட், அவங்க மேலே ஃபுல்லாக வச்சு டேயாங் மேலே ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக இருக்குது. ஃபுல்லாக ஜங்குக்கோட ரத்தம். கவலைப்படாத, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட கண்ணத்தை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்டு டேயாங் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இதை பார்க்க ஜிமினாக்கும் சரி ஒயினுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்குமே அழுக வருது. ஆனால் அவங்க அடக்கி வச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்களே உடஞ்சி போயிட்டு அப்புறம் டேயாங்க யார் சமாதானப்படுத்துறது, அவங்க பின்னாடி இன்னும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ஜூனும் சரி 2 பேருமே ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. நம்ஜூன் வந்து ஜங்குக்கு வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்க, நல்ல பேண்டேட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து இன்னும் எந்திரிக்கல, இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. டேயாங் வந்து பெட்டில் பக்கத்துலேயே வந்து ஜங்குக்கோட கை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டேஹுக் ரூமில் தான் எல்லோரும் இருக்காங்க, மற்ற எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ஜன் வந்துட்டு சரி கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை சுகர் இருந்துட்டு அங்கே பார்த்து சரி டேயாங்க நீ முதல்ல போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, உன்னை இப்படி பார்த்தான் அப்படின்னா ஜங்குக்கு பயந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங்க இருந்துட்டு ஊன்ற மாதிரி தலையாடிட்டு இல்லை நான் போயிட்டா அப்புறம் குக்கி எந்திரிச்சா என்ன தேடுவான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் லைட்டாக சிரிப்பு வருது. ஒன்று மிஸ்டர் ஜியான் வந்துட்டு டேயாங் கிட்ட போயிட்டு டேயாங்கோட கண்ணத்தில் தட்டி கொடுத்துட்டு நீ போ, ஹஸ்பண்ட் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹோபி இருந்துட்டு நீ போ டேயாங்க எந்திரிச்சானா குக்கி கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏஞ்சல் இப்போ வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் டேயாங்க சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இப்போ எந்திரிச்சு அவங்களோட துணியை மட்டும் எடுத்துகிட்டு போய் வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறம் சின்ன எழுந்திரிச்சு சொல்கிறாங்க, டேயாங் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு ஜங்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ஜன் இருந்துட்டு நானும் அதை அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் தான் அப்படின்ற மாதிரி ஒயின் சொல்கிறாங்க. நம்மளும் தானே எல்லாரும் சேர்ந்து தான் மிஸ்டர் ஜியோன்னு சேர்ந்து தலையாட்டுறாங்க. ஆனால் வந்துட்டு மிஸ்டர் ஜியோன் வந்துட்டு நம்ஜூனை பார்த்துட்டு நம்ஜூன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ஜூன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், நான் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துருவேன் அதனால தான் தூங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் நேரம் ஆனிச்சுன்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்று அவர் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இந்த கேப்பில் டேயாங் வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஒரு குயிக் ஷவர் தான், சீக்கிரம் வந்துட்டாங்க. டேயாங் வந்தது பார்த்தோன்னே எல்லாரும் ஃபேஸ்லேயே லைட்டாக சிரிப்பு வருது. ஆனால் டேயாங் யாரையுமே பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜங்கு பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு ஹயாங் இன்னும் ஏன் குக்கி எந்திரிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு நம்ஜூன் வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை டேயாங் அவங்க எந்திரிச்சிருவான், லைட்டாக தூக்கத்தில் இருக்கான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் மிஸ்டர் ஜியான் வந்துட்டு அங்கே பாரு உன் புருஷன் கண்ணு முழிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்பி அவங்க வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்குது. அவங்க திறந்துட்டாங்க. உடனே மிஸ்டர் ஜியோன் இருந்துட்டு குக்கி ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஜங்குக்கோட கையை வந்து கண்ணு முழிச்சோடனே அந்த வலிக்குள்ள பின்னந்தலை, ஸோ அப்படி கை வந்து ஸ்ட்ரைட்டாக தலைக்கு போகுது. ஓகே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க, பேசல தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஓகே அவங்க வந்து ஜங்குக்கோட கையை நெருக்க பிடிச்சிட்டு குக்கி ஓகே தானே உனக்கு எங்கேயாவது வலிக்குதா
அப்படின்ற மாதிரி வருத்தத்தோட ஜங்குக்கோட கையை இன்னும் இறுக்கமாக பிடிச்சிட்டு கேட்க ஜங்குக்கு வந்து அப்படி திரும்பிட்டு அவங்க பார்க்குறாங்க. இந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு அன்ஃபெமிலியராக இருக்குது, முன்ன பின்ன கேட்டதே கிடையாது. ஆனால் அந்த பர்சனோட ஃபேஸை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அப்படி தூக்கி வாரி போட்டுருது, கண்ணெல்லாம் அப்படி பெருசாகுது. என்னமோ ஒரு எப்படி சொல்கிறது, 8th ஒண்டரை பார்த்த மாதிரி தான், உலகத்துல வந்து ஒரு அதிசயத்தை பார்த்தா எப்படி கண் இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் கண்ணு. இப்படி டேயாங் அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறாங்க. டேயாங் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா, இது அந்த பையன் தானே, இவன் என் வீட்டில் என்ன பண்ணுறான், ஓ மை காட், சும்மா சொல்லக்கூடாது, கிட்டத்துலேருந்து பார்க்க செம்மையாக இருக்கானே, கொல்றியடா அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துட்டு டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. யுவர் கெஸ் இஸ் கரெக்ட். ஜங்குக்கு அவுட் ஆஃப் லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. நம்ம டேயாங் ஜங்குக்கு பார்த்து, குக்கி என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்குறாங்க. ஏன்னா ஜங்குக்கு பதில் சொல்லலையா, உங்களை ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு சீரியஸாக டேயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், குக்கி ஆமாம் அதான் என்னோட பேர், ரொம்ப முக்கியம், ஆமாம் இவன் இங்கே என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா எல்லாருமே வந்துட்டு வித்தியாசமாக இருக்காங்க, அவங்க முன்னாடி பார்த்ததை விடவும் இப்போ வித்தியாசமாக இருக்காங்க. அந்த க்ரௌடில் வந்து 2 பேர் மட்டும் அவங்களுக்கு தெரியாது, அன்ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமினாவும் ஒயினும் தான். அவங்க 2 பேர்த்தையும் ஜங்குக்கு ஓகே ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா வந்துட்டு முன்னாடி வந்து அவங்க அண்ணனுக்கு 2 பேர் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜங்குக்கு எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு கடைசியில் உங்கள் கண் வந்து அவங்க அப்பா அவங்க கிட்ட நிற்குது. அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு வரிடான ஃபேஸில் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு அது அப்படின்னு பேச வரதுக்குள்ள உடனே ஜிமினா இருந்துட்டு, குக்கி சீக்கிரம் பதில் சொல்லுங்க பாரு, உன் ஏஞ்சல் ரொம்ப சேட் ஆகுறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு மைண்ட் வாய்ஸில், ஏஞ்சலா அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு மறுபடியும் அது அப்படின்னு பேச வரதுக்குள்ள திரும்ப மறுபடியும் சின்ன வந்து உள்ளே போகுது. இங்கே பாரு ஜங்குக்கு, நாங்கள் எல்லோரும் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், டேயாங் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு மறுபடியும் மைண்ட் வாய்ஸ், டேயாங்கா யாரு, ஹஸ்பண்டா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஷாக்கு மேலே ஷாக்கு ஜங்குக்கு. அப்படியே பேய் படத்தை பார்த்த மாதிரி இப்படி கண்ணெல்லாம் பெருசாகுது. ஆல்ரெடி முட்டை கண்ணு, அது இன்னும் எக்ஸ்ட்ரா லார்ஜாக பெருசாக தெரியுது. உடனே ஜங்குக்கு பார்த்து எல்லாத்துக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஜங்குக்கோட ஃபேஸுமே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இவன் ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஜங்குக்கை பார்க்க டேயாங் இருந்துட்டு, என்னாச்சு குக்கி, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படி டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்கோட அழகான மூஞ்சில் அந்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கண்ணீர் இருக்கிறத பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் டேயாங் வந்து உங்களோட ஜங்குக்கோட கையை வந்து அவங்களோட 2 கையை வச்சு இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்களா, அதை பார்க்கும்போது ஜங்குக்குள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், மறுபடியும் மைண்ட் வாய்ஸ். ஸோ இது எல்லாமே ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ். ஆனால் வாயத்து வந்து ஜங்குக்கு ஒரு வார்த்தையும் பேசலை. உடனே இருந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு மைண்ட் வாய்ஸில் சொல்கிறாங்க, இதுதான் டேயாங்கு, இவன் என்னோட ஹஸ்பண்டா, என்னடா சொல்கிறீங்க, குண்டை தூக்கி போடுறீங்களேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜங்குக்கு வந்து டேயாங்கையும் மற்றவங்களையும் மாற்றி பார்த்துட்டு இருக்கேன். யாருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜங்குக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதானே ஜங்குக்கு தெரியல. சுகர் தான் வந்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு ஜங்குக்கு, எங்கேயாவது வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே சின்ன இருந்துட்டு, கொஞ்சம் நேரம் நான் தனியாக விடுங்களேன், ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன், சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே நம்ம நம்பிட்டு வந்துட்டு, அதுதான் சரி, வாங்க எல்லோரும் போகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே மிஸ்டர் ஜெயர் இருந்துட்டு, சரிப்பா நாங்கள் போகிறோம், உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி டேயாங் கிட்ட சொல்லிட்டு போகலான்னு போகிறதுக்குள்ள டேயாங் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி தலையாட்ட. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி முடியாது அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு அவங்க அப்பாவோட கையை இருக்கவே பிடிச்சிக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஜங்குக்கு வந்து கன்ஃபியூசிங்காக பார்க்குறாங்க. ஜங்குக்குள்ளே வந்து 1000 ஓடுது. இப்போ வாயை திறந்து ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனையாக போயிடுச்சுன்னா, ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றுமே புரியல. அது முக்கியமாக வந்து டேயாங் ஏஞ்சல். ஸோ ஏஞ்சல் இண்டீட் ஏஞ்சல் தான். டேயாங் வந்துட்டு ஏஞ்சல் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஏஞ்சல், அந்த பியூட்டிஃபுல் ஏஞ்சல் வந்து தன்னோட ஹஸ்பண்டா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. எல்லாத்தையுமே வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசி கிளியர் பண்ணும், அப்போ தான் வந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். அதனால வந்துட்டு உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படி நிற்க நம்பிட்டு வந்துட்டு, என்னாச்சு குக்கி, நீ வந்து அப்பா கூட இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. வாயவே திறக்கலையே, திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வாயை மூடிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாங்க. உடனே மற்ற எல்லாரும் சுகர் இருந்துட்டு, ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமாக இருக்குது, நீ எப்பயுமே ஏஞ்சல் கூட தான் இருக்கணும்னு சொல்லுவேன், இன்றைக்கி என்ன அதிசயமாக அப்பா கூட இருக்கணுங்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு திரும்ப டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்கோட ஃபேஸை பார்த்து அப்படி பொக்குன்னு போயிடுச்சு டேயாங்க்கு. ஏன்னா எப்பயுமே ஏஞ்சல்னே சுற்றிட்டு வருவாங்கல்ல, இன்றைக்கி வந்து திடீர்னு அப்பா கூட இருக்குன்னு சொன்னால் டேயாங்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இருந்தாலும் டேயாங்க வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, சரி அது பரவாயில்ல இருக்கட்டும், நான் போய் குக்கிக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்கு கூட மைண்ட் வாய்ஸ், எது பனானா மில்க் ஷேக்கா, அடி இதை
போய் ஏன்டா அவன்கிட்ட சொன்னீங்க? இப்போ என்ன நினைப்பான்? இன்னொரு குழந்தை மாதிரி நினைக்க மாட்டான். டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் ஓடுது. உண்மையெல்லாம் தெரிஞ்சு அப்போ ஜங்குக்கு என்ன நினைச்சுவாங்க? குழி தோண்டி அவங்களே புதைச்சிக்குவாங்களோ? சரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. உடனே சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து சோகமாக எழுந்திரிச்சு அப்படியே வெளியில் போகிறாங்க. மற்றவங்களும் அவங்க கூட வெளியில் போக இப்போ ஜங்குக்கும் அவங்க அப்பா 2 பேரும் மட்டும்தான் ரூம்குள்ளே இருக்காங்க. ஜங்குக்கும் டேயாங் போகிற வரைக்கும் நின்று பார்க்குறாங்க. டேயாங் வெளியே ரூம் விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னோடனே டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்து அவங்க அப்பாவை உட்கார சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஜி வந்தா, என்னாச்சு குக்கி பேபிக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி குழந்தைய கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு பதில் பேச ஆரம்பித்தோடனே இவர் கண்ணெல்லாம் பெருசாகுது. அப்படியே ஷாக்காக ஆச்சரியமாக ஜங்குக்கு பார்க்குறாங்க. டேட், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை வந்து இப்படி பேபின்னு கூப்பிடாதீங்கன்னு. நான் வளர்ந்த பெரிய பையன் டேட், எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு. அவருக்கு என்ன வார்த்தையே வரல. ஜங்குக்கு வந்து அவட்ட நார்மல் வயசில் பேசுகிறாங்கல்ல, ஒழுங்காக பேசுகிறாங்கல்ல, இதை கேட்கும் போதே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்துட்டு அவரோட ஷோல்டரில் வந்து கை வைக்கிறாங்க. பா ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவர் உடனே ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு குக்கி நீ ஓகே ஆயிட்டியா, ஜங்குக்கு நீ ஓகே ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஜங்குக்கு வந்து அவங்க அப்பா வந்து கண் இந்த தெரியுது அப்பா அழுதுட்டு பேசுறாங்க அப்படின்ட்டு. உடனே அவங்க பின்னாடி தட்டி கொடுத்துட்டு அவங்க அப்பாவோட பின்னாடி தட்டி கொடுத்துட்டு, பா நான் ஓகே தான்ப்பா, எனக்கு என்னப்பா ஆச்சு, எனக்கு நானும் அம்மாவும் ஆக்சிடென்ட் என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்க. ஜங்குக்கோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த இடத்துல தான் இருக்கு. இத்தனை நாள் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் கடைசியாக பார்த்தப்போ அம்மா என்னடா சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல வராங்க. உங்களால் சொல்லக்கூட முடியல. அதுக்குள்ள மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு, ஐயோ அப்படிலாம் கிடையாது, ஒன்னால் எதுவும் கிடையாது, அது எல்லாமே விதிப்படி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டே, இன்னும் ஹக் பிரேக் பண்ணவே இல்லை, ஹக் பண்ணிட்டே ஒரு பின்னாடி தட்டி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு, பா எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நானும் அம்மாவும் போன கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மாவை பார்த்தேன்ப்பா. கடைசியாக நான் மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க அம்மா உயிரோட இல்லை, இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கப்பா. அதுதான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் மயக்கம் போட்டுட்டேன். அப்புறம் நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மிஸ்டர் ஜான் வந்து இப்போதான் ஹக்கு பிரேக் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வராங்க. ஜங்குக்கு வந்து அவசரமாக அவங்க கண்ணை தொடச்சிக்கிறாங்க. கண்ணீர் அவங்க அப்பா வந்து பார்த்து வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அவசரமாக கண்ணை தொடச்சிக்கிறாங்க. மிஸ்டர் ஜான் பின்னாடி வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, ஜங்குக், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் 3 வருஷம் ஆயிடுச்சு அது நடந்து. என்னது 3 வருஷமா? ஆமாப்பா 3 வருஷம் ஆயிடுச்சு. பா விளையாடாதீங்க, நீங்கள் 3 வருஷம் ஆயிடுச்சுன்றீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா நீ அப்போ உன்னோட லிட்டில் ஸ்பேஸில் இருந்த. நான் லிட்டில் ஸ்பேஸில் இருந்தேண்ணா. அவ்வளோதான், இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்கமிங் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும்ல, சொல்கிறேன் கேளுங்க. ஜங்குக் தான், அப்பா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு ஒரு பையனை நான் பார்த்தேன், எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அன்னைக்கிட்ட போய் பேசலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அந்த பையன் அங்கேருந்து போயிட்டான்னு உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லைப்பா? ஆமாம் சொன்னேன். அது வேற யாரும் கிடையாதுப்பா, அது டேயாங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவங்க அப்பா இருந்துட்டு, என்னடா சொல்கிற, முதல்ல லிட்டில் ஸ்பேஸ் போகிறதுக்கு முன்னாடியும் அந்த பையனை தான் லவ் பண்ணியிருக்கேன், லிட்டில் ஸ்பேஸ்லையும் அந்த பையனுக்கு மறுபடியும் அந்த பையனை லவ் பண்ணியிருக்கேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பா அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? அதை நான் வந்து லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. டேய் என்னடா சொல்கிற? ஆமாம், எனக்கு டேயாங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். டேயாங் உண்மையானுமே நான் லவ் பண்ணுறானா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் எதையும் வெளில சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயாங் தான், குக்கி ஏன் நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்டு அப்படியே கண்ணீர் வருது, அழுகிறாங்க. உடனே நம்ம குக்கி இருந்துட்டு, ஐயோ ஏன் அழுகிற, நீ அழுகாத ப்ளீஸ், நீ அழுதா எனக்கு சேடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு, என்ன நடிகண்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஓகே சரி, இதுக்கப்புறம் கதை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் கதை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஜங்குக்கு வந்துட்டு இது அப்கமிங்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் கீக்கிரா வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கே போகிறேன். ஸோ சாரி, இதனால் வீடியோ போட முடியல. நான் பாதி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், சில பர்சனல் இஷ்யூ, அதனால் என்னால் போட முடியல. ஐம் ரியலி சாரி. ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துடும். ஓகேவா? நான் இன்றைக்கி 2 வீடியோவை போகிறதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான். அண்ட் இனி போக வந்து கதை வந்து இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். 2 ஜங்குக்கு நீங்கள் பார்க்கலாம், நார்மல் ஜங்குக்கும் பார்க்கலாம், லிட்டில் ஸ்பேஸ் ஜங்குக்கும் பார்க்கலாம். ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டே டியூன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட். இனி அப்புறம் பை.